முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நான் சொன்ன இந்த தேதியில் இன்னைக்கே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வைக்க போகிறேன். ஆமேன் செல்வமே. நம்பிக்கையோடு நீ கேட்டினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை எப்போது மாறும், எப்போது நல்லது நடக்கும்னு என் அருளுக்காக காத்திருந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் அழகாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கை பயணம் முழுவதையும் நான் தானே எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? தைரியமாக முன்னாலே போ. நானும் உனக்கு துணையாக உன் கூடவே வந்து உன் இலக்கை ஜெயிப்பதற்கான வழிகளை காட்டுறேன். உன் கண்ணீர் இனி மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற புயல் ஓய்ந்து இனி அமைதி பிறக்கும். இந்த முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளை அகற்றி உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறேன். நீ எப்போதும் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இனி என்னுடையது. நீ எப்போதும் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க. என் மேலே பக்தியோடும் நம்பிக்கையோடும் வாழும் உனக்காகவே உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி காட்டுறேன். உன் உழைப்பு இனி ஒருபோதும் வீண் போகாது. நீ கேட்டதை விட சிறந்த விஷயங்களை நான் உனக்காக அமைச்சு கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கு தேவையான தெளிவையும் வலிமையும் நான் கொடுக்குறேன். உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இனி எல்லா நாளும் உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் மனசில் இப்போ நீ என்ன யோசிக்கிற, எதை யோசித்து கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ அழுகும்போது உன்னை யாருமே பார்க்கலைனாலும் நாளைக்கே நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தீன்னா இந்த உலகமே உனக்கு பின்னால் உன்னை தேடி ஓடி வரும். மொத்தத்தில் நீ நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை கவனிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் உன் வீட்டில் இருக்கிற உன் மனசில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தையும் மறைச்சிக்கிட்டு அனைத்தையும் மறந்து கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு இருக்கும் குழப்பத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசில் எப்போதும் அமைதி நிலவும்படியும் வீட்டில் எப்போதும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் உழைப்புக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். உன் அயராத முயற்சியையும் சிந்திய வியர்வையும் நான் அறிவேன். இனி வரக்கூடிய நாட்களில் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து தடைகளை நீக்கி நீ அடைய வேண்டிய சிகரத்தை அடைய செய்வேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. நான் உன் கூட இருக்கும் வரைக்கும் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என் செல்வமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். உன் வலியையும் போராட்டங்களையும் உன்னுடைய உண்மையான உணர்வுகளையும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனசில் நீ தனிமையாகவும் தவிப்போடும் வேதனையோடும் இருப்பது எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் என் அன்பு பிள்ளையான உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்திருக்கேன். ஒரு செயலில் வெற்றி பெறணுன்றதுக்காக, நீ நினச்சது நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக நீ ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். நீ எவ்வளவுதான் சோர்ந்து போனாலும் இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மேலே நான் வச்சிருக்க பாசம் இந்த கடலையும் விட மிகப்பெரியது. அந்த பாசத்துக்கு பலனைத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகிற. நிச்சயமா நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புன்னகைத்து கொண்டே வாழும்படி இந்த முருகன் நான் செய்வேன். நான் இப்போது சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, என் ஆசீர்வாதம். ஆமீன் செல்லமே. நீ நிச்சயம் நல்லபடியாக வாழுவ. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேனே செல்வமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உன் இதயத்தின் பாரத்தையும் நான் உணர்ந்தவனாகவே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்ச பிறகும் நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். உன் சிக்கலையும் சிரமங்களையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து இனிமேல் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மாறப்போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன் துக்கத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கு எல்லாமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்படுறதால உன் வாழ்க்கை மாறப்போகிறதில்ல. உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு நீ அமைதியாக இருந்து விடியேன் செல்வமே. உன் துன்பங்கள் அனைத்தும் விரைவில் விலகி உன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி மலரும்படி நான் செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயம் கொள்ள வேண்டாம்.
என் ஆசீர்வாதத்தோட உனக்கான நல்ல செய்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலைகள் அனைத்தும் நீங்கி உன் முகத்தில் மகிழ்ச்சி மலரும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாள் வரப்போகுது. இப்போது உன் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் இன்னையோடு அது அனைத்தையும் சரி செஞ்சு இந்த நாளை உனக்கான வெற்றி நாளாக சந்தோஷ நாளாக நான் மாற்ற போகிறேன். நீ மனசு நொந்து போய் எந்த விஷயத்தை யோசித்து கவலைப்படுகிறாயோ அது எல்லாவற்றையும் இன்றே நான் சரி செஞ்சிடறேன். உனக்கு இருக்கும் சோதனைகளை போக்கி உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே நீ ஒருபோதும் தனியாக இல்லை. என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்வமே. நம்பிக்கையோடு நீ இருந்தினா என் அருளால் உன் வாழ்க்கை அமைதியாகவும் தெளிவாகவும் மாறும். உன் ஒவ்வொரு அடியையும் நீ தைரியத்தோட முன்னெடுத்து வை. நானே உனக்கு நிழலாக இருந்து உன்னை பின்தொடர்ந்து வருவேன். நீ தினமும் மனமுருகியிடம் கேட்ட அனைத்து விஷயங்களையும் இந்த முருகன் உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். இது நடக்குமா, நாம் கேட்டது கிடைக்குமான்ற குழப்பத்தில் இதுவரைக்கும் நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி நம்பிக்கையோட நான் நினச்சது நல்லபடியாக நடந்தே தீரும்ன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. நீ மனம் தளராமல் தைரியமாக இருந்தினா உனக்கான நல்ல பாதையை நான் நிச்சயமாக காட்டுவேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் ஏமாற்றங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு விரக்தி அடைந்திருக்கிறாய் அல்லவா? அதை எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கை எப்போது மாறும்னு கவலைப்பட்ட உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கு மன வலிமையும் உறுதியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ விரும்பியதை விட சிறந்த வாழ்க்கையை பெறுவாய். என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். நானே உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தேடி தருவேன். உன் மனசில் இருக்க வலியும் போராட்டங்களும் இங்கு யாருக்கும் புரியவில்லையே என கவலைப்படாதே. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காததால் நீ ஒன்றும் தோற்று போயிட மாட்டேன். நீ தனிமையாக உட்கார்ந்து தவிப்பதையும் கண்ணீர் விடுவதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ படுற வேதனையும் அவஸ்தையும் கஷ்டமும் அனைத்தும் நான் அறிவேன். உன் போராட்டங்களும் எனக்கு நல்லா புரியுது. நான் உன் கூட துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. என் அருளின் மூலமாக உன் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும்படி செய்கிறேன். தினமும் உன் வாழ்க்கையில் புது புது பிரச்சனைகள் வந்து உன்னை சூழ்ந்து கொள்வதையும் அதனால் நீ மன அமைதி இல்லாமல் தவிப்பதையும் நான் அறிவேன். உன் மனசு கடலில் வீசப்படும் படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறதல்லவா? அந்த படகுக்கு ஓய்வை கொடுத்து உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். முதல்ல என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன வலிமையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருந்து மன வலிமையை தருவேன் என் செல்வமே. என்னை முழு மனசோட நம்பி பிரார்த்தனை செஞ்சு அதீத நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உனக்காக எல்லா துன்பங்களையும் மனக்கவலைகளையும் போக்கி உனக்கு உதவியாக நான் இருக்க போகிறேன். உன் கவலைகள் வருத்தம் அனைத்தையும் என்கிட்ட விட்டுடு. நீ சுமக்கும் பாரத்தை எல்லாம் என் பாதங்களில் வச்சுட்டு நீ நிம்மதியாக இரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர்றேன். உன் முயற்சிகள் இனி ஒருபோதும் வீண் போகாது. சரியான நேரத்தில் உனக்கு நற்பலன்கள் உண்டாகும். என் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் மனசை போட்டு நீயே குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை தைரியமாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வருவதால் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது. நான் நிச்சயம் உனக்கு அமைதியையும் மன தெளிவையும் தருவேன்னு நம்பு. உனக்கான நல்ல காலம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உன் உடல்நல குறைபாடுகளையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுக்குறேன். என் ஆசீர்வாதம் மூலமாக உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும் என் செல்வமே. உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் நீ என்னவோ தனியாக இருக்கிறது போலவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். மற்றவங்க உன்னை சரியாக பேசாமல் உன் கூட பழகாமல் உன்னை உறவாக அன்பாக நடத்தாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிட்ட நான்
எப்போதுமே உன் மேலே அன்போடும் அக்கறையோடும் தான் இருக்கேன். உன்னை பற்றின கவலையையும் அக்கறையையும் கொள்வதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? நிச்சயம் நான் அனைத்தையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை போக்கி என்னை மட்டுமே நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உருவாக்கி தருவேன் என் செல்வமே. என்னை நம்பாதவர்களுக்கும் என்னை வணங்காதவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடையாதவர்களுக்குமே அள்ளி கொடுக்கும் நான் என்னையே நம்பி வணங்கி என்னையே சரணடைந்த உனக்கு நீ கேட்டதை கொடுக்காம விட்டுற மாட்டேன். நீ கேட்பதையெல்லாம் பெறுவதில் தாமதம் இருக்குமே தவிர கண்டிப்பா உனக்கானது எதுவும் தள்ளி போகாது. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தரேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராமல் உனக்காக நீ கேட்ட அனைத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே தலைவிதிப்படி நடக்குதே, என் தலைவிதியில் இப்படி எழுதியிருந்தா அப்புறம் நான் இதுக்காக உன்னை வணங்கணும் முருகா, என் தலைவிதியை சரி செய்ய மாட்டியா நீ கேட்கிறாய் அல்லவா? உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேளு. உன் தலைவிதி ஏற்கனவே நான் எழுதி வச்சிருந்தாலும் சில பக்கங்களில் உன் தலைவிதிக்கு கீழாக இன்னைக்கு உன் முயற்சி போல உன் வாழ்க்கை மாறும்னு எழுதி வச்சிருக்கேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். நீ எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காத. நீ செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் தெளிவோட புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்ய பழகு. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனசை கடந்து உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றியை பெற முடியும். மனசு எதை சொன்னாலும் அதை பற்றியே யோசித்து கலங்காமல் கவலைப்படாமல் வாழ்க்கையில் வெற்றியை பெற தயாராகு. எவ்வளவு கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு யார் மீதும் வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிடாதே. ஏன்னா 4 அடி அடித்தா கூட அது கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். ஆனால் 4 வார்த்தையை நறுக்குன்னு அடுத்தவங்க மனசு காயப்படும்படி பேசிட்டினா அந்த வார்த்தை தரும் வலிகள் வாழ்நாள் முழுவதுக்கும் போகாது என் செல்லமே. அதனால தான் கவனமாக பார்த்து யோசித்து பேசுன்னு சொல்கிறேன். உன் நல்ல மனசுக்கு நீ தெரிஞ்ச எந்த தவறும் செய்யலைனாலும் தெரியாமல் செய்யும் தவறுகளும் பாவமாக வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் எப்போதும் எதை செய்கிறதா இருந்தாலும் பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து கவனமாக நிதானமாக செயல்பட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.